கிறிஸ்மஸ் வருகிறது. அது என்னது அதை குறித்து சொல்கிறேன். பயப்படாதிருங்கள், இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 1 அதிகாரம் 23 இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்ற தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் இவற்றெல்லாம் தியானிப்போமாக. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் சொல்வோமாக. நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உனக்காக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகத்தான் ஒரு சாதாரண மனிதனாக இம்மானுவேலராக இந்த உலகத்தில் அவதரித்து பிறந்தார். இயேசுவானவர் நம்மை ரட்சிக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்தால்தான் கர்த்தருக்குள்ளாக உண்மையான பண்டிகையின் சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நாம் அதை கேட்போமாக. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், சால்வேஷனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதுதான் இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்பு சால்வேஷனுக்காக தான். நாம் ரட்சிக்கப்படும்படியாக தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் நல்ல வழியில் நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். பல வேளையில் நாம் தவறுகிறோம், அவற்றையெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்போமாக ஆண்டவரிடத்தில், இயேசுவானவரிடத்தில். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 2:47 ஆகவே நம்மை தப்புவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்வோமாக. உங்களை தப்புவதற்காக தான் இம்மானுவேலராக நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் விசுவாசிங்கள். பொல்லாத மனிதர்களின் நிமித்தம் உண்டாகிற நெருக்கத்திலிருந்து உபோத்திரத்துடன் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்துள்ளார். இந்த பாடுகள் எல்லாம் கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும்பொழுது கர்த்தர் நம்மை இன்னும் மட்டுமாய் காத்து கொண்டாரே என்று கூறி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை பாதுகாப்பாராக, மழைக்கெடுதிகளில் இருந்தெல்லாம் காத்துக்கொள்வாராக. கலங்காதீர்கள், கர்த்தர் இயேசுவானவரை பாருங்கள், அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள், இயேசுவானவர் பிறந்தார் என்று சொல்லுங்கள். ஆமீன், ஆமீன்.